தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். தேர்தல் தேதியானது தமிழகத்துல வரக்கூடிய 23ஆம் தேதி தேர்தல் அப்படின்னு அறிவிப்பு வெளியாகி இருக்கு. இந்த ஒரு சூழ்நிலையில தொடர்ந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் தங்களுடைய கூட்டணிகளை அறிவிச்சிட்டு இருக்காங்க. அதே போல டிவிகேவும் என்டிஏ கூட்டணி கூட தொடர்ந்து பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கிறதா ஒரு தகவலும் வெளியாகி இருக்கு. இந்த சூழல்ல விஜய் என்டிஏ கூட்டணி வச்சா அவருடைய வியூகம் எந்த அளவுல இருக்கும், வரக்கூடிய தேர்தல்ல அது எந்த அளவு பிரதிபலிக்கும் அப்படிங்கறத தொடர்ந்து கோவையில் இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட நம்ம கேட்கலாம். கூட்டணி போனா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அவங்க சொன்ன மாதிரி எல்லா திட்டமும் நிறைவேற்றுவாங்கன்னா கொஞ்சம் சிரமம். ஏன்னா கூட்டணி இருக்கிறப்ப அவங்க கட்சி சொல்றதையும் கேட்டாகணும், பிளஸ் இவங்க சொல்றதையும் அவங்க கொஞ்சம் ஏத்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி 2 பேரும் தான் பேசி அதை கொண்டு வரணும் அந்த திட்டங்கள்லாம். அதனால இப்ப கூட்டணி வச்சா ஓகே தான். தனித்து இருக்கிற வரையும் கொஞ்சம் அவரு, ஏன்னா இப்ப வர திமுக அதிமுகலாம் ரொம்ப வருஷமா இருக்காங்க. இப்ப அவர் வந்திருக்காரு, சப்போர்ட் நிறைய கிடைக்குது அவருக்கு. இருந்தாலும் ஒரு கூட்டணி வச்சாருன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவரு விஜய் தம்பி போகிறது நல்லது தான். இப்போ சென்ட்ரலில் பிஜேபி இருக்குது. இப்போ தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்ணணும்னா இவர் கூட சேர்ந்து எந்த கூட்டணியோட சேர்றது நல்லது. என்ன காரணம்னா சென்ட்ரலேருந்து நமக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன உதவி வேணுமோ அதை கேட்கறதுக்கு, உரிமையோட கேட்கறதுக்கு யார் கூட சேரணுமோ அவரு கூட போய் சேர்றது நல்லது. அண்ணா ஏடிஎம்கே கூட கூட்டு தனி வழியில் போனால், அவர் வழி தனி வழியில் போனால் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். யார் கூடயும் செய்கிறாமல், பட் ஸ்டில் என்ன ஆகும்னு தெரியல. இல்லை, தனிச்சு நிற்கிறேன்னு தான் அவர் சொல்லிட்டே நிற்கிறேன். யாருமே இந்த மாதிரி கூட்டணி எதுவுமே சேரல. தனிச்சே நிற்கட்டும், அவர் பாவம் மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு இந்த இதில் தான் தெரியும். ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்போ மாநாட்டில் பார்த்தோம்ல, ஒவ்வொரு மாநாட்டிலையும் அவர் கூட்டம் நிறையா அவருக்கு இப்போ நிறைய ஆதரவும் தெரிவிக்கிறாங்க. வரட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. விஜய் அதிகபட்சமான ஓட்டு யூத் டர்ன் தான் கவர் பண்ணுவார். ஏன்னா இப்போதான் அரசியலுக்கு வந்திருக்காரு. அப்படிங்கும்போது எல்லாருக்கும் தெரியும் அவரை பரவலா. எம்ஜிஆர்லேருந்து ஜெயலலிதா எல்லாருமே ஆக்டிங்ல இருந்து தான் யாருங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டு தான் இங்கே வந்திருக்காங்க. அதே மாதிரி அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஆனால் அவர் அரசியல் காலம் எப்போ இருக்குன்னு நம்மளுக்கு இன்னும் தெரியாது. அப்படிங்கும்போது இன்னும் போக தான் தெரியும். அப்போ இந்த வாட்டி அவர் கூட்டணி வைக்காமல் இருந்தால் ஜெயிக்க வாய்ப்பு கிடையாது. ஒரு யூத் ஒரு 30% இருக்காங்கன்னா அவங்க தான் கவர் பண்ணுவார். வயசானவங்களாம் இன்னும் கலைஞரும் அம்மாவும் தான் ஆள்ற மாதிரி நினைக்கிறாங்க. அப்படிங்கும்போது ஒரு அனுபவம் உள்ள ஒரு இதில் கூட்டணி வச்சா அது நல்லது, விஜய்க்கு நல்லது. கூட்டணி வைக்கிறது அவரோட இதுதான். இல்லைன்னா இன்னொரு 5 வருஷம் ஆகும். அவர் ஃபீல்டில் இறங்கி நிறையா இன்னும் நல்லது பண்ணணும், மக்களை கவர் பண்ணணும். அப்படின்னா தான் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. மற்றபடி யூத் ஓட்டு கண்டிப்பாக விழும், ஓட்டு பிரியும். 2 பேருக்குள்ள வெற்றி வாய்ப்பு குறையும். இப்போ 2 பேர் டிமாண்டாக ஹை டிமாண்ட் ஜெயிக்க முடியாது. விஜய்க்கு பாதி ஓட்டு பிரிஞ்சிடும். அப்படிங்கும்போது 2 பேருக்குள்ள ஜெயிக்கிற டிமாண்ட் அதிகமாகும். அப்படிங்கும்போது விஜய் கண்டிப்பாக கூட்டணி வைக்கணும். அதுதான் கரெக்டுன்னு எனக்கு தோணுது, என்னோட எக்ஸ்பீரியன்ஸில். டிவிக்கே ஒரு கூட்டணி பார்க்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் வேண்டான்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா யங்ஸ்டர்ஸோட சப்போர்ட் ஃபுல்லாக டிவிகேக்கு தான் வருது. ஏன்னா மற்ற கட்சிகளும் அவங்க எதிர்க்கிறாங்க யங்ஸ்டர்ஸ். ஸோ இப்போ டிவிக்கே மற்ற கட்சிகளோட கூட்டணி சேர்ந்தாங்கன்னா யங்ஸ்டரோட சப்போர்ட் கொஞ்சம் பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால டிவிக்கே தனிச்சு நிற்கிறது தான் பெஸ்ட்டுன்னு தோணுது. ஆக்சுவலாக ரூரல் ஏரியாவில் பார்த்தா மோஸ்ட்டாக டிஎம்கே ஏடிஎம்கே அது 2த்துக்கு தான் ஓட் பண்ணுவாங்க. அது காலங்காலமாக அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஒரு இது. இப்போ விஜய் டிவிகே ஏடிஎம்கே கூட டைப் வச்சுக்கிட்டு பார்த்தா மேபி பாசிட்டிவ் பாயிண்ட் தான். ஏன்னா நம்ம ஏடிஎம்கே கூட டைப் பண்ணும்போது ஏடிஎம்கே ஓட்டு போகிறவங்க எல்லாமே டிவிகே ஓட்டு போட சான்ஸ் இருக்குது. ஸோ அது நமக்கு இன்னும் பாசிட்டிவ் பாயிண்ட் தான். ஸோ ஓட்ஸ் அதிகமாக வரும். ரூரல் ஏரியாவில் இருக்கவங்கலாம் டிவிகே ஓட்டு போடுறதுக்கு அதில் வாய்ப்பு அதிகம். அவர் தனித்து செயல்பட்டால் வெற்றி நிச்சயம். எங்கள் சப்போர்ட் ஃபுல்லாமே விஜய் அவர்களுக்கு தான். ஏன்னா ஒரு அரசியல் என்பது ஒரு சின்ன ஒரு கூட்டம் அமைப்பு தான். ஆனால் இது தன்னாட்சியாக அவர் வரேன்றது எங்களுக்கு மிக பெருமையாக இருக்குது. கூட்டணியில் சேர்ந்தா அவருக்கு மதிப்பு இருக்காது இல்லைங்களா. இப்போ தன்னிச்சையாக தானே செயல்படுறேன்னு இறங்குறாரு. கூட்டணியாக சேர்ந்தா அவருக்கும் மதிப்பு இருக்காது. அதனால அவருக்கு தன்னாட்சியாக வர்றதுதான் நல்லது. என்டிஏ கூட்டணிக்குள்ளே வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் ஒரு 50க்கும் மேற்பட்ட தொகுதிகள் பார்த்தீங்கன்னா கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ டெபுட்டி சிஎம் போஸ்ட் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு அலாட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய எண்ண ஓட்டம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தா அது நல்லதோ கெட்டதோ விஜய்க்கு பார்த்தீங்கன்னா ஓட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு அவங்க வந்திருக்காங்க. ஸோ இவ்வளோ பாப்புலாரிட்டி இருக்கக்கூடிய ஒரு ஆள் பார்த்ததுன்னா நான் போய் இன்னொருத்தர் கூட சேரணும் அப்படிங்கிற ஒரு கட்டத்தை பார்த்தீங்கன்னா அவர் ஏற்கக்கூடியது தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் கூட்டம் ஃபுல்லாக டிவிகே சைடு தான் இருக்குது. மேக்ஸிமம் வீட்டில் பெரியவங்களும் எங்கள் பாட்டி கூட டிவிகேக்கு தான் ஓட்டு போடுவேன் விஜய் ஃபேனுக்கு. அதனால்
விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி நடந்துச்சுன்னா குடும்பங்களும் கொண்டாடுற தலைவராக விஜய் வருவார்னு எங்களுக்கு ஒரு இது இருக்குது. மேபி அவர் சிஎம் போஸ்ட்டுக்கு ட்ரை பண்ணலாம் தனியாக நின்னார்னா. பட் கூட்டணி வச்சார்னா டெபுட்டி சிஎம்மாக தான் வர முடியும்னு எங்களுக்கு இருக்குது. ஒரு சைடு அண்ணாமலை அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவும் நல்லா இருக்குது, இன்னொரு சைடு விஜய் அவரோடதும் ரொம்ப சூப்பராக இருக்குது. என்னை கேட்டிங்கன்னா எல்லோரும் இப்போ மோஸ்ட்டாக நான் கேட்குற கமெண்ட்ஸ் எல்லாருமே விஜய்க்கு தான் சப்போர்ட் பண்ணி பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் டிஎம்கேவோட ஆட்சி ரொம்ப கேட்பீங்க, ரீசெண்டாக நிறைய நியூஸஸில் இருக்குது. அது ரொம்ப ஒரு மாதிரி இருக்கனால இந்த அலையன்ஸ் வந்தால் நல்லா இருக்கும், மேபி ரிசல்ட்ஸே மாறும்.